பேக் டு மை சேனல். ஒரு லாங் பிரேக் அப்புறமா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சர்ப்ரைசிங்கான ரெசிபி காத்துட்ருக்கு. இந்த ரெசிபியை நாங்கள் மாடியில் ரொம்ப ஓப்பன் டெரஸில் பண்ணியிருக்கோம். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும்னு. ஏன்னா இன்றைக்கி நம்ம யா மொஹிதீன் பிரியாணி ரெசிபியோட சீக்ரெட் என்னன்னு பார்க்க போகிறோம். 2 kg மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு நாங்கள் 1.5 kg மட்டன் எடுத்திருக்கோம். அதை குக்கரில் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து 4லேருந்து 5 முதல் விசில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ 5 விசில் வந்ததும் குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பிரியாணிக்கு பாஸ்மதி ரைஸ் வேக வச்சு எடுக்க போகிறோம். 2 kg பாஸ்மதி ரைஸை நல்லா ஊற வச்சு எடுத்துட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி, பிரியாணி மசாலா ஐட்டம் லைக் பட்டை, ஏலக்காய் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணுங்கள். தண்ணி நல்லா கொதிச்சதும் தான் நீங்கள் பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணணும். ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு சால்ட் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிங்கன்னா சாதம் நல்லா உதிரியாக வரும். இந்த ரைஸை நம்ம ஆஃப் பாயில்ட் மாதிரி தான் எடுக்க போகிறோம். ஃபுல் பாயில்டு ரைஸ் கிடையாது, ஆஃப் பாயில்டு ரைஸாக தான் எடுக்க போகிறோம். பாஸ்மதி ரைஸ் வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு பெரிய டபரா எடுத்துக்கோங்க. நெய் 25 கிராம் பாட்டில் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நெய் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப் இல்லைன்னா 1 கப் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இப்போ பிரியாணி மசாலா, பட்டை, லவங்கம் இது எல்லாம் ஒரு பேக்கெட் ஆட் பண்ணலாம். லைக் ஒரு 5 கிராம் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்ததும் இப்போ நம்ம பச்சை மிளகா 6லேருந்து 7 நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 2 kg மட்டன் பிரியாணிக்கு நாங்கள் 2 கிலோ ஆனியன் எடுத்திருக்கோம். 2 கிலோ வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி இப்போ இதில் ஆட் பண்ணுங்கள். ஆனியன் தான் பிரியாணிக்கு ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட். இந்த ஆனியனை நீங்கள் எந்த அளவுக்கு கோல்டன் கலரில் நல்லா ஃப்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ இந்த ஆனியனை இன்னும் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும் போது மீன்வைல் நாங்கள் மட்டனை ஓப்பன் பண்ணி நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ரைஸும் நல்லா ஆஃப் பாயில் ஆயிருக்கான்னு செக் பண்ணியிருக்கோம். ஆனியன் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 100 கிராம் நீங்கள் ஆட் பண்ணணும். 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா நீங்கள் வதக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் அடி பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கை எடுக்காமல் இதை நல்லா ஃப்ரை பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 கிலோ தக்காளி எடுத்துருக்கோம். இப்போ இந்த 1 கிலோ தக்காளியை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. இதில் நாங்கள் எல்லா மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக கொடுத்துருக்கோம். இதே மெஷர்மெண்ட்டை நீங்களும் ட்ரை பண்ணி இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக யா மொஹிதீன் பிரியாணி அந்த சேம் டேஸ்ட் வரலனாலும் அதுக்கு கிட்ட அந்த டேஸ்ட் கண்டிப்பாக வரும். இது நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணி அட் லாஸ்ட் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. தக்காளி நல்லா வெந்ததும் இந்த ஸ்டேஜில் புதினா 2 கட்டு ஆட் பண்ணியிருக்கோம். கொத்தமல்லி 1 கட் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்குங்க. புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண போகிற மசாலா கரம் மசாலா. கரம் மசாலா 6 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். இந்த கரம் மசாலா அண்ட் பிரியாணி மசாலா ரெண்டுமே நீங்கள் ஈக்குவலாக 6 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஈக்குவலான டேஸ்ட் வரும். நீங்கள் வெறும் கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக டொமேட்டோ ரைஸ் மாதிரி ஆகிடும். ஆல்ரெடி நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ பிரியாணி மசாலா அண்ட் கரம் மசாலா அது ரெண்டுமே நீங்கள் ஆட் பண்ணணும். இது ரெண்டுமே நாங்கள் 6 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். இது ஆட் பண்ணதுக்கப்புறமா ரெட் சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் தனியா பவுடர், கொரியாண்டர் பவுடர் 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். இவ்வளோ தான் நம்ம பிரியாணிக்கு ஆட் பண்ணியிருக்க மசாலாஸ். இந்த மசாலாஸ் எல்லாமே நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா நீங்கள் வதக்கணும். இந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா வதங்கினதும் இந்த ஸ்டேஜில் 1/2 லிட்டர் தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தயிரோட இந்த மசாலா சேர்த்து நல்லா வதக்கணும். கர்ட் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வேக வச்சுருந்த மட்டன் 2
கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துருக்கோம். இப்போ அந்த தண்ணியோட மட்டனை ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் இதை வந்து நல்லா வந்து நாங்கள் மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துருக்கோம். மட்டனில் ஆட் பண்ண தண்ணியை வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் சுண்டணும். ஸோ இது வந்து நமக்கு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை நாங்கள் இன்னும் நல்லா குக் பண்ண போகிறோம். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா இப்போது இந்த ஸ்டேஜில் லெமன் வந்து ஒரு 4 லெமன் கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த 4 லெமனோட ஜூஸஸை இப்போ இதில் ஆட் பண்ணுறோம். மட்டன் பிரியாணிக்கு மெயின் ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து லெமன் ஜூஸ். நீங்கள் இந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிங்கன்னா அதோட ஃப்ளேவர் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து புதினாவை அகைன் இன்னொரு கட் வந்து இதில் ஆட் பண்ணி இந்த நல்லா வந்து இந்த கிரேவியை கொதிக்க வைக்க போகிறோம். இந்த டைமில் வந்து இந்த கிரேவியை தனியாக வந்து ஒரு கொஞ்சம் பாட்டை வந்து ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு இதை நம்ம எடுக்கிறோன்னா இந்த டைமில் நம்ம வந்து தம் போட போகிறோம். ஸோ கொஞ்சம் கிரேவியை வந்து மேலே வந்து அது போடுறதுக்காக தனியாக ஒரு பாத்திரத்தில் கிரேவி எடுத்து வச்சுருக்கோம். இந்த டைமில் நாங்கள் வந்து வேக வச்சு எடுத்துருந்த பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணி ஒரு பாட்டை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வேக வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணி ஸ்லோவாக சாதம் வந்து உடையாமல் இருக்க நீங்கள் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி அதை நல்லா வந்து எல்லா ரைஸையும் வந்து ஆட் பண்ணணும். கமன்னு ருசியான யா மொஹிதீன் பிரியாணி ரெடி ஆகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். ஸோ ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கும் போதே ரொம்ப மவுத் வாட்டரிங்காக இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப யம்மியாக வந்தது. நாங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு இந்த பிரியாணி இவ்வளோ டேஸ்டியாக வரும்னு. ஸோ இப்போ நாங்கள் வந்து ஸ்லோவாக இதை மிக்ஸ் பண்ணுறோம். ஸ்லோவாக இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஒரு பார்ட் வந்து ஒரு தனியாக வந்து ஒரு கிரேவியை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து நாங்கள் இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஒயிட் ரைஸ் போட்டு லைக் லேயர் பிரியாணி மாதிரி லேயராக அந்த கிரேவியை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கிரேவியை ஆட் பண்ணதுக்கப்புறம் மேலே இதை நல்லா வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணி இதை நாங்கள் வந்து ஒரு 45 மினிட்ஸ்க்கு வந்து தம் போட போகிறோம். இப்போது நம்ம பிரியாணியை தம் போட போகிறோம். தம் போடுறது எப்படின்னா நம்ம ஹோட்டல் ஸ்டைலெல்லாம் பண்ண போகிறது கிடையாது. வீட்டில் பண்ணால் நம்ம எப்படி பண்ணுவோம், ஒரு லைக் இப்போ உங்ககிட்ட வந்து அயன் தோசைக்கல் இருக்குன்னா அந்த தோசைக்கல்லை எடுத்து வச்சுட்டு அது மேலே நம்ம ரெடி பண்ண பிரியாணி டபராவை எடுத்து மேலே வைக்க போகிறோம். இப்போ நாங்கள் நல்லா ஒரு 45 மினிட்ஸ்க்கு வந்து இதை தம் போட்டுட்டோம். இப்போ வந்து நாங்கள் தம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது நம்ம பிரியாணி சுட சுட ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நல்லா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விடணும். எவ்வளோ பார்க்குறதுக்கே ரொம்ப யம்மியாக இருக்குன்னு பாருங்கள். ரியலி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதே மெஷர்மெண்ட் இதே மசாலா அளவோடு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதே டேஸ்ட் நீங்கள் பண்ணும்போதும் வரும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்த்தோம். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நாங்கள் ஆட் பண்ண அதே இன்க்ரீடியன்ஸ் அளவு கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி பார்க்கணுன்னு. அண்ட் தென் இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் வீடியோஸ் போடும் போதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோஸை பார்க்கலாம்.